முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கீங்களா? இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு முள்ளங்கி சாம்பாருங்கிறதே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ பருப்பை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அரைக்கப்பளவு துவரம் பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த பருப்பை சேர்த்துட்டு இதில் வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், அடுத்ததாக பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஆயில் சேர்த்து குக்கரை லாக் பண்ணி 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ குழம்புக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு சேர்த்து இதில் 1/4 டீஸ்பூன் முழு தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து முள்ளங்கியை அதிகமாக சேர்த்துட்டு 2 கத்திரிக்காய், 1 கேரட் சேர்த்து இந்த காய்கறி எல்லாம் நல்லா வேக விட்டுலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் மாங்காய் சேர்க்காம எப்படிங்க? இதில் மாங்காய் சேர்த்து கொஞ்சம் புளி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுலாம். முள்ளங்கி சாம்பாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வரமிளகாய் இது எல்லாமே நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கையளவு கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் எடுத்து கொட்டிட வேண்டியதான். கடைசியாக சிறிதளவு வெல்லம், கொஞ்சம் மல்லி